திருப்புலானி பையன் ஃபேமிலிஸ் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் தான் உங்கள் திருப்புலானி பையன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மிளகாயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாவ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மிளகாப்பாறு சொல்லுவாங்க. அதாவது மழை காலம் ஆரம்பித்த உடனே நம்ம பாராக செஞ்சு நம்ம மிளகா உள்ள விதையை ரோட்டில் போட்டு உடச்சி அதை விதையாக்கி ஒரு நல்ல நாள் பார்த்து விதைச்சி அதுக்கு மேலே இந்த மாதிரி பருத்தி செடிகள்லாம் போடுவாங்க. போட்டு ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணியும் ஊற்றி முடித்தோடனே கொஞ்சம் செடியாக இருந்தோன்னே அந்த பருத்தி எடுத்து எடுத்து ஓரத்தில் போட்டுருவாங்க. இந்த மிளகா செடி குறிப்பிட்ட ஏஜ், அதாவது இவ்வளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வயலில் கொண்டு போய் இந்த மிளகா கொண்டு போய் வைப்பாங்க. வச்சோடனே அதுக்கான தேவையான களைகள் எடுக்கிறது, உரம் போடுறது, இதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தில் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு நம்ம மிளகா பூ பூத்து காய்ச்சி அதுக்கப்புறம் பழமாகி நம்மளுக்கு இந்த மிளகா வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் ஆகுது. இந்த 6 மாத காலங்கள் விவசாயியை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு விவசாயி, நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டு தான் இந்த மிளகா உற்பத்தி பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறதை தாண்டியும் இந்த மலைகளை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா கஷ்டப்படும் போது இந்த மலைகள் எங்களுக்கு சாத்தியமே இல்லாத மாதிரி ஆப்போசிட்டில் எங்களுக்கு இது மலைகள் பண்ணுது. அதனால நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, விவசாயிக்கு என்றைக்குமே நாங்கள் கைவிட மாட்டோம். மழையே பெய்யாட்டாலும் நாங்கள் விவசாயம் பண்ணுவோம். ஏன்னா விவசாயம் எங்கள் தொழில் கிடையாது, ஒரு பாரம்பரியம், எங்கள் வாழ்வாதாரம். அதாவது எங்கள் முன்னோர்கள் வழிகாட்டுறதுபடி நாங்கள் எங்கள் தலைமுறை இப்போ நான் பண்ணுறேன். எங்கள் அப்பா விவசாயி, எங்கள் தாத்தா விவசாயி. நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுவும் விவசாயத்தான் நான் பண்ண விடுவேன்னு சொல்கிறேன். என் தமிழ் மக்களே, இந்த டவுனில் இருக்கீங்க, டவுனில் இருந்துக்கிட்டு இந்த கிராமத்தில் இருந்து தான் டவுனுக்கு போனீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் விவசாய நிலங்கள் இந்த வருஷம் நீங்கள் விவசாயம் பண்ணால் மட்டும்தான் உங்கள் தலைமுறைகள் இது வளரும். அது போக பணம் சம்பாதிக்க 1000 வழிகள் இருக்கலாம், ஆனால் உணவு சம்பாதிக்க ஒரே வழினா விவசாயம் மட்டும்தான். விவசாயத்தை காப்போம், விவசாயத்தை வாழ வைப்போம். விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை வாழ வைப்போம். உங்கள் அன்புடன் திருப்புலானி பையன்.